செம்ம டேஸ்டியான காளான் பிரியாணி பண்ணலாம் வாங்க. குக்கரில் 100 எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கலாம். 1/4 கிலோ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 9 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 200 கிராம் தக்காளியை கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிடி புதினா இலை, ஒரு பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற 2 பேக்கெட் காளானை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் ஜூஸும் ஒரு 50 எம்எல் தயிரும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் எல்லாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னா 1/4 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அளவு வச்சுக்கலாம். 1/2 கிலோ அரிசி நான் போட்டிருக்கேன், அதுக்கான அளவு தான் இது. அடுத்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே குக்கரை விசில் போட்டு மூடிடுங்க. ஆனால் விசில் விட வேண்டாம், கேஸ் சிம்மில் இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து இறக்கிடுங்க. காளான் பிரியாணி செமையாக இருக்கும், சாப்பிட்டு